மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பர்சனாக தெரியுறீங்களா? உங்கள் வாழ்க்கை ஜீரோவாக எம்டியாக இருக்கா? அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளை மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். ஆனால் கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டு துன்பங்கள் அனுபவித்து நமக்காக சிலுவை மரணம் அடைஞ்சு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய இந்த பாடுகளை பார்த்த மக்களுக்கு அவர் ஒரு ஃபெயிலியர் பர்சனாக தான் தெரிஞ்சார். நம்மளை மீட்க வந்தேன்னு சொன்னார். கடைசியில் அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியலன்னு சொன்னாங்க. அவர் அடக்கம் செய்யப்பட்டப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி அவர் ஜீரோ தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியாக பிதா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை செஞ்சார். ஆண்டவரை கம்பீரமாக உயிர்த்தெழ செஞ்சார். இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. இன்றைக்கி ஃபெயிலியராக தெரியுற நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தெரிய போகிறீங்க. அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி சோர்ந்து போய் உட்காந்து கவலைப்படாமல் அவர் நமக்கு கொடுக்க இருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வரவேற்க ஆவலோடு காத்திருப்போம். Happy Easter.